ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சம்மருக்கு தேவையான ஒரு அடிப்பொலி டீடைல் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ பேக் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னா உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சைஸாகவும், நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவும் எடுத்துக்கலாம். நான் எடுத்ததை இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு தான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆகுறதுக்கு எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்கல, சும்மாவே வந்துட்டு உருளைக்கிழங்க மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி மறுபடியும் நிறைய பல்ஸ் விட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கர்ட், இது வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹனி, இது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர். நான் இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். தென் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஹனி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் லைனாக எடுத்து வச்சுருந்தேன், ஸோ அதே ஃபார்மேட்டில் எடுத்து லைனாக எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதனால தான் இப்போ வந்துட்டு ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதை நம்ம ஃபேஸ், நெக், ஹேண்ட், லெக்ஸ், ஆர்ம்பிட் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஏரியா வந்துட்டு டார்க்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாம் வந்துட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கர்டில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது, ஸோ ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு கிளென்ஸ். அதே மாதிரி கொலாஜனை வந்து ரினியூல் பண்ணி நல்லாவே நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு டைட்டன் பண்ணி க்ளோ கொடுக்குது. ஹனியில் இருக்கிற pH லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். இன்ஃபெக்ஷனில் இருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும். பிம்பிள்ஸ், ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை சப்ரெஸ் பண்ணும், புதுசாக வராமையும் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக, ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். டர்மரிக்கில் விட்டமின் சி அண்ட் இ கண்டென்ட் இருக்குது, ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்க ஆன்டிசெப்டிக் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜிஸ், இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னை வந்து டர்ன் வந்துட்டு ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, இதில் ஹை ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஸோ சன் டேமேஜில் இருந்து நல்லாவே ரிலீஃப் இருக்குது. நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்னில் ஆகிற டேன் எல்லாத்தையுமே சூப்பராக வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நேச்சுரல் வேல நம்மளோட ஸ்கின் டர்னாக பிரைட்டும் வந்துட்டு பண்ணுற கண்டென்ட் வந்துட்டு இந்த பொட்டேட்டோவுக்கு இருக்குது. விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட பிம்பிள்ஸ், ஆக்னி கூட நல்லாவே ரெடியூஸ் ஆகுது, புதுசாக வராமையும் ப்ரிவெண்ட் பண்ணுது. இப்போ இதை நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்போவுமே நம்ம எந்த பேக் வந்துட்டு அப்ளை பண்ணாலும் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் பண்ணணும். இதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கீழே இருந்து மேலே அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் அந்த மாதிரி வந்துட்டு மேலே போய் அது வந்து ட்ரை ஆகிறப்போ டைட் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஒருவேளை மேலேருந்து கீழே வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டைரெக்ஷனில் அது ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்துட்டு சேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பாருங்கள் அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வீக்லி த்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். இதை கண்டினியூஸாக 1 மந்த்துக்கு விடாமல், அதாவது வீக்லி த்ரைஸ்ன்னு வச்சு 1 மந்த்துக்கு விடாமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதில் டவுட்டே வேணாம்.
எப்பேற்பட்ட எத்தனை நாள் ஆன டேன்னாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே வந்துட்டு கம்மியாகிறது நல்லாவே விசிபிலிட்டி இருக்கும். இதை வந்துட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடா அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வாரத்தில் ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மாதம் ஃபுல்லாக அப்ளை பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டினியூஸாக விடாமல் அப்ளை பண்ணினீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் டேன் இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை என் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இல்லாட்டினா இன்ஸ்டாகிராமில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.